சுறுசுறுப்பாக இருக்கணும், என்ன பண்ணலாம்? அப்போ இந்த உடலை ஆரோக்கியப்படுத்தணும். ஆரோக்கியப்படுத்தணும் என்ன பண்ணலாம்? அதை எப்படி உருவாக்குறது? ஆரோக்கியம் எப்படி படுத்துறது? குருஜி நல்ல மருந்து அந்த கொடுங்க, நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்றேன், ஆரோக்கியமாயிரும். அப்படியா? இதுக்கு மருந்து கிடையாது. மருந்துங்கிறது எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. இயற்கையில் தான் மருந்து இருக்குது. இந்த இயற்கையே மருந்து. இந்த இயற்கையினுடைய இருக்கிறது மூலிகையை வந்தது தான் நம்ம மருந்துன்னு இப்போ எடுத்துக்கிறோம். சித்த வைத்தியங்கிறோம். சித்த வைத்தியம். சித்தனை என்னன்னு தெரியுமா? சித்தம்னா சித்துன்னு அர்த்தம். சித்துன்னு என்ன? அடங்குன்னு அர்த்தம். அடங்குன்னு என்ன? ஒரு தன்மை. அந்த தன்மை என்ன? இறை சக்தி. அவ்வளோதான். சித்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நான் விநாயகர் சித்தி பண்ணிட்டேன், நான் கணபதி சுத்தம் பண்ணிட்டேன், முருகனை சுத்தம் பண்ணிட்டேன். என்ன பொய் உருவம் பயங்கரமா. எதையுமே சித்தி பண்ண முடியாது. சித்திங்கிறது என்னது? இறைவனோட இணையிறது. அது என்ன உருவம் உனக்கு வந்து நிற்குமா? அதுதான் சித்தியா? 48 நாள் பண்ண சித்தி, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு ஐதீகம். 48 நாள் ஒரு மந்திரத்தை முறைப்படி நீ செஞ்சினா அது சித்தி ஆயிரும் சொல்லுவாங்க. அதுவே தானா சித்தி ஆயிரும். நீ ஒன்றும் பண்ணுறது இல்லை. 48 நாள் தொடர்ந்து எடுக்கிற. 48 நாள் எதுக்கு வச்சாங்க? 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம், 3 கூட்டிக்க 48 வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாள். அப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்து இணைஞ்சு நான் பண்ணிட்டேன். முழுசா இந்த உலகை ஆளக்கூடிய 3 தன்மைக்கு நான் இடத்துக்கு உண்டானதை பண்ணிட்டேன். அதெல்லாம் சித்தி ஆயிடுச்சு. அப்படி இவன் சொல்லு, நான் சித்தி உண்டி கணபதியை நான் கண்ணிலேயே பார்த்துட்டு. கணபதிங்கிறது யாரு? நீ உருவாக்குன உருவம். நீ பிம்பத்தில் பார்ப்ப. இதுதான் உண்மை. ஆன்மாவில் நீ என்னமா பார்க்க நினைக்கிற அதை பார்க்கலாம். நீ என்னமா நினைக்கிறியோ அதை நினைக்கலாம். நீ எங்கே போகலாம் நினைக்கிற போகலாம். நான் சொன்னேன், ஒருத்தன் கேட்குறான், நிஜமாலுமே பாப்பாச்சி கோகிக்கு கூடு விட்டு கூடு வாஞ்சிங்களா குருஜி? இது உண்மையா? சத்தியமாக சொல்கிற, உலகத்திலே எல்லாரும் கூடு விட்டு கூடு வாஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. யாருமே பாயிலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது என்னென்ன உங்களுக்கு தெரியாது. யார் கூடு விட்டு கூடு பாயில? இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருக்கிறீங்களா இங்கேயே? இது யாருக்கு தெரியாது. கூடு விட்டு பாயிலும் இந்த உடலை விட்டுட்டு துணியும் போய் வர்றது, அது வந்து எப்படின்னா தெரியாமல் இருக்குது. உன் மனம் போகிறதா கூடு விட்டு கூடு பாயிருது. உன்னை அடக்கிட்டு உன் உடலை விட்டுட்டு போகும். அப்போ இந்த உயிர்த்தன்மை இல்லாத இருந்து உனக்கு முழு தெளிவு ஆகும்போது நிரந்தரமான கூடு விட்டு கூடு பாயிருது. அதுக்கு முன்ன சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் போய் பயணம் பண்ணிட்டு வர்றது. இது எல்லாரும் செய்கிறது தான், நான் மட்டும் செய்யல. இது நான் பேசக்கூடிய விஷயத்தை சொல்லும் போது எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் விஷயத்தை சொல்லும்போது இவ்வளோதானா அப்படின்றோம். ஆனால் யாருக்கு புரியாது. இந்த ஆள் வேறு கதை கதையாக விடுறம்பா. மனம் இங்கிருந்து அமெரிக்கா போதா இல்லையா? லண்டன் போதா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு போதா இல்லையா? உங்கள் வீட்டில் வாசக்காலம் எப்படி இருக்குது? உங்கள் வாசல் எப்படி இருக்குது? வீடு எப்படி இருக்குது? இங்கேருந்து பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி ஒரு விஷயத்தை இங்கிருந்து அங்கே பார்க்க முடியும்? இதே பார்க்குற வீடு என்னைக்கோ பதிவு பண்ணது இன்னைக்கு பார்த்துருக்கிறீங்க. இப்போ போய் பார்க்க முடியுமா? அவ்வளோதான் கேள்வி. புரியுதா? எப்படி பார்க்கறது? பார்க்கணும். அந்த பார்க்குற தன்மைக்கு தான் ஆன்மான்னு பேர். நீ என்ன நினைக்கிறியோ காமனத்துக்கு முன்ன காட்டிடும் படமா. அந்த படமா காட்டுறதுக்கு பேர் என்ன? நாணம்னு பேர். அந்த நாணறிவு உனக்குள்ள வந்துட்டாவே இது என்ன நடக்கும்னு உனக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆன்மா இப்போ என்ன பண்ணுது? இந்த உடல் விட்டு போகுது. இந்த உடல் உயிரோடு இருக்குது. இப்போ இந்த உடல் விட்டு போகுது, சாகுது. இந்த உடல் சாகுது. இப்போ செஞ்ச கர்ம வினையெல்லாம் வாங்கிடுச்சு. இது எங்கே போகுது? மறுபடியும் எடுக்கிறதுக்கு பார்க்குது. மறுபடியும் எடுக்க முடியாது. நேராக இரண்டு தான் போகணும். இரண்டு போகும்போது என்ன ஆகுது? இறைவன் எங்கே இருக்கிறாரு? ஒரு ஒளியாக அப்படி இருக்கிறார், காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஒளி வந்து அங்கேருந்து போகுது. போக 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 போயிட்டே இருக்குது. என்னடா அது? ஒளி தான் தெரியுது, போயிட்டே இருக்குது. இது பயணம் பண்ணி பாச்சு, முடியல, திரும்பிடுச்சு. ஏன்? கர்ம எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ தூரம் இறைவன் தள்ளி வைக்கிறார். முடியல, திரும்பி வந்துடுச்சு. திரும்பி வந்து என்ன பண்ணுது? இந்த பூலோகத்துக்கே வருது. என்னெல்லாம் செஞ்சு தப்புக்கெல்லாம் அனுபவிக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா பிறவி எடுக்குது. அப்போ மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்குது. நாம் என்ன பண்ணுறோம்?
இந்த கர்ம வினைவே நீக்கிட்டு உடலையும் ஆரோக்கியமாக வச்சுட்டு இந்த உடலையும் காயகல்பமாக மாற்றி இந்த தோலுக்கும் ஒரு உயிர் உற்பத்தி ஆகாத அளவுக்கு காயகல்பமாக இந்த உடலை மாற்றிக்கொண்டு நம் ஆன்மாவை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு போகிறோம். அப்படி போனால் என்ன ஆகுது? இறைவனோட போய் ஐக்கியமாயிடும். அது எப்போ? உயிரோடு இருக்கும்போது. நீ இன்னொரு நாளைக்கு இல்லை, செத்து போகும்போது இல்லை, உயிரோடு இருக்கும்போது போயிட்டு அப்படி அங்கே போயிட்டு இருந்துட்டு அனுபவிச்சுட்டு வந்துடுற. எல்லாத்தையும் சொல்கிறேன், ஐயா எனக்கு காலம் முடிஞ்சு வச்சு சந்தோஷமாக நாளைக்கு 10 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு பக்கம் பத்திரமா வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. இது கரெக்டாக? வேறையா? வேறு எது வேணும்? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? இதுதான் சந்தோஷம், இதுதான் உண்மையான ஆனந்தம், இதுதான் பெருஞ்செல்வம், இதுதான் கோடியில் கோடி செல்வம். நீ என்ன செய்கிற? இன்னும் முடியல குருஜி, எப்படியா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாரிச்ச, அடித்து உதச்சி எல்லாம் பண்ணி சம்பாரிச்ச, கோடி கணக்கில் வச்சுட்ட. இப்போ என்ன பண்ணுற? இறைவனை தேடலான்னு முயற்சி எடுக்கிற. பல மைலு போனாலும் போக முடியாது. அதான் பித்தனுக்கும் சித்தனுக்கும் வித்தியாசங்கள் இதுதான். அவன் பித்து பிடிச்சி இங்கேயே அலைய வேண்டியதான், சித்தனோ சிவனோட போய் சேர்ந்துட வேண்டியதான். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இவ்வளோதான். கோடி கோடியாக படம் வச்சுருந்து என்ன பண்ணுறது? புண்ணியம் கிடைக்காது. புண்ணியங்கிறது எங்கேருந்து வரும்? நாம் செய்கிற வினைப்பெயர். அப்போ வினைப்பெயரை எப்படி நீக்கிக்கிறது? தனக்கு மிஞ்சியது உங்களுக்குள்ள இல்லை, உங்களையே மிஞ்சியது எண்ணம், அதுதான் தானமாக கொடுண்டா. நீ உனக்குள்ள வச்சுக்கிறது இல்லை சொத்தை. தனக்கு மிஞ்சியது உன்னையே அடங்காம நீ கொடு, அதுக்கு பேர் தான் தானம். நம்மளை விட்டு மிஞ்சி கொடுக்கணுமா? எண்ணமே இல்லாமல் சந்தோஷமாக கொடுக்கணுமா? தனக்கு மிஞ்சி தானம். யார் எவன் எப்படி குடிகாரம் எவனா இருந்தால் நமக்கு என்ன? அவனுக்கு என்ன? அவன் விதி கெட்டு போச்சு, அவன் கர்மா அனுபவிக்கிறான், அவன் குடிக்கணும். அவனுக்கு இந்த நேரம் குடிக்கல செத்துருவா. ஏய் அப்பா சாமி மகராசா ராஜா ஒரு 10 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்டால் கொடுத்துரு. ஐயோ அவன் குடிக்கிறான குறிச்சி, அவனை கொடுத்த தான தர்மத்தில் நமக்கு பாவம் இல்லையா? அவன் அனுபவிக்கணும் விதி. நம்மளை கேட்டுட்டான், இல்லைங்க கூட கொடுத்துரு. ஐயோ அவனுக்கு கூணு கூட இருந்தால் தான் கொடுப்பேன், கால் நொண்டியாக தான் கொடுப்பேன், இதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கிறேன், அவன் வேலைக்கு போக மாட்டேறான், இதெல்லாம் சொல்லக்கூடாது. பைத்தியம் அவனுக்கு. அவனுடைய வினைப்பையன் அவன் அனுபவிக்கிறான், நாம் மாற்றிக்க முடியாது. நல்லா நினச்சி பாருங்க, நல்லா புரிஞ்சு பாருங்க. நிச்சயமாக நீங்கள் இதுக்கு வர முடியுமா? உங்களால் முடியுமா? எத்தனை பணம் தான் இருந்தால் வர முடியுமா? இதான் ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்ததாக தான் இங்கே வந்திருப்பீங்க இன்னைக்கு. இல்லை கிடைக்குமா? அது நினச்சி பாருங்க. உங்களுக்கு எத்தனை வேலை இருக்கும், எத்தனை பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்ப்பீங்க. எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு எப்படியாவது ஐயாவை போய் பார்க்கணும், எப்படியாவது ஒரு பயிற்சி கற்றுக்கணும். இது ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. டக்குன்னு அடிக்கிறாரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல, அது என்னமோ வந்து டக்குன்னு உள்ளே பூதுது. வீடியோ பார்த்தா வேற மாதிரி லெவலில் தெரியுது. அது என்னமோ முகத்தை பார்த்தா வித்தியாசமாக தெரியுது, கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது. என்னென்ன புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று அந்த ஆள் இருக்குது, போய் பார்க்கலாம். வந்தீங்களா இல்லையா? எவ்வளோ சொன்னாலும் வர்றீங்க. ஏன் வர்றீங்க? எது கேட்டாலும் தர்றீங்க. ஏன் தர்றீங்க? உங்களுக்குள்ள ஒரு விளக்கம் இல்லை, தேடுதல். அந்த தேடல்லையே தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுலேருந்து வெளியே வரல நீங்கள். அந்த தேடலை இன்றோடு முடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? உட்காந்து எல்லாரும் தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னால் என்ன? ஏன் குருஜி கேட்குறீங்க? உட்காந்தா மதுரை போகலாமா, சேலம் போகலாமா, நாளைக்கு வாங்கின கடன் தீருமா, பிரச்சனை அடங்குமா, இதற்கெல்லாம் என்ன வழி சொல்கிறது? இதுவே எனக்கு விளக்கம் தெரியல. நான் எங்கே குறித்து உட்காந்து தியானம் பண்ணுறது? அதைத்தான் கற்றுக்கலான்னு வந்தேன். அது அடங்குற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தா கேட்பேன், இல்லைன்னா பட்டின பணம் போச்சேன்னு சிவசவாண்டு போயிடுவேன். இதுதானே உண்மை. நீங்கள் எல்லோரும் கற்றுக்கலாம், மனதை இங்கேயே அடக்கிடலாம், மனமே இல்லாமல் பண்ணிடலாம். எல்லாம் பண்ணிட்டு உங்களை கேட்குறேன், இருக்குதா இல்லையா நீங்கள் புரிஞ்சிக்கலாம்.